தனனா தனனா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட ரொம்ப தாமதமானனால எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன். அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடை தோசை தான். அடை தோசை ரெசிபிக்கு இன்றைக்கி பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அளவாக எடுத்துகிட்டு இதில் இருக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே எடுத்து ஊற வச்சுருங்க. இல்லை நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க்கிங் லேடிஸ் என்ன செய்கிறேன், காலையில் எல்லாம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் வந்து ஆட்டி உடனே சுட்டுடலாம். இப்போ நான் வந்து நைட்டு ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு காலையில் இப்போ வந்து ஆட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். மிக்சிலே நம்ம அரைச்சி இதை சுட்டுடலாம். சின்ன அளவு தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. 2 சின்ன குழந்தைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த அளவு வந்து. பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம அடை சுடுறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து குழம்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாய்வு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அது மாதிரிக்கு தான் நான் வந்து லஞ்சு, டின்னரு அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ணுவேன். எல்லாமே பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் அப்படியே இருந்துச்சு. அது போக வெள்ளைப்பூடு, மிளகு குழம்பு, தேங்காய் சட்னி, இது எல்லாமே மதிய சாப்பாடோடு சேர்த்து காலையில் மதியத்துக்கு 2க்கும் சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அது போல் பூண்டு மிளகு குழம்பு, நம்மளுடைய மருந்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடை தோசையும் நம்ம ஊற்றிக்கிறலாம். மதிய சாதமும் கையோடு வடித்து விட்டாச்சு. இப்போ காலையில் வேலையும் முடிஞ்சிச்சு. நமக்கு வந்து நீ அடுத்து வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். சாப்பிட்டுட்டு அதுங்க நல்லா ஒரு பூடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு பூடும் மிளகும் போட்டு ஒரு குழம்பு, நேற்று வச்ச சாம்பார், இன்றைக்கி அரைச்ச தேங்காய் சட்னி, சாதம் வடித்தாச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். மதியம் சாப்பிடும்போது முட்டை ஆம்லேட் கூட போட்டுக்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பருப்பு ஐட்டம்லாம் சேர்க்கும்போது நமக்கு வந்து வாய்வு பிடிக்காமல் இருக்கும். பெரியவங்களாம் சாப்பிட்றாங்க, சின்ன குழந்தையும் ஸ்கூல் கொடுத்து விட்டாலும் வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன காரணம்னு சொல்ல தெரியாது. எப்பயுமே வந்து சாப்பாடு கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுங்க. அடை தோசை எல்லா பருப்பும் கலந்து கொடுக்கும்போது நல்ல சத்தான ஒரு உணவு தான். பட் அதில் ஒரு சின்ன வாய்வு தொல்லை இருக்கனால நம்ம இந்த மாதிரி குழம்புகளில் அது சரி பண்ணிடலாம். சரி, இன்றைக்கி சமையல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்றது எங்களோட நீங்களும் வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 2-3 முக்கியமான பொருட்கள்லாம் வாங்க போகிறேன். ஸோ அது என்ன வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து மதுரையில் பார்த்தா சரியான எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் தான் அதிகமாகி போச்சு. அதனால் போய் ஒரு வழியாக கடை சேர்ந்தாச்சு. மதுரை சத்யா தான் வந்திருக்கோம். சத்யா ஷோரூமில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏற்கனவே வந்து 4 பர்னர் விடியம் அடுப்பு இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தப்போ சமையல் செய்யும்போது தோசையெல்லாம் ஊற்றினா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரிக்கே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் அக்கா வீட்டில் ஒரு நாள் போய் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அவங்க வீட்டில் பால் காய்ச்சிக்கு போகும்போது சில்வர் அடுப்பில் பார்த்தா டக்குன்னு வந்து தோசையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் சாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த கண்ணாடி அடுப்புலாம் செட் ஆகாதுன்ட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அடுப்பு தான் இப்போ வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அதில் தான் உங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்தேன். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு தான் மாறிக்கிட்டு இருக்குது. அந்த கண்ணாடி அடுப்பு நல்ல வெயிட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அவ்வளோவா ஹீட் கொடுக்கல. இன்றைக்கி ஒரு 2 பொருள் வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கினேன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த புது அடுப்பு, நம்மளுடைய விடியம் அடுப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சில்வர் அடுப்பு வாங்கிட்டேன். அப்படி அது இப்போ ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு வாங்கியாச்சு. எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தின்னு நினைக்கிறேன், அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோலாம். ஓரளவுக்கு கிச்சனை நீட்டாக ஆக்கியாச்சு. இன்னும் நம்மளுடைய கைக்கு செட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து காமிக்கிறேன். நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிட்டு கையோட சமையலையும் முடித்தேன். எப்போயுமே நான் என் பெரிய பொண்ணு தான் வந்து புதுசாக எந்த பொருள் வாங்கினாலும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற வேலை என் பெரிய பொண்ணோட வேலை. பட் ஆனால் இப்போ அவள் கல்யாணம் பண்ணி போனதுனால எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி செய்கிறாங்க. சின்னவளும் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இன்றைக்கி புது அடுப்பை எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பால் காய்ச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சினதோ கையோடு இன்றைக்கி ஒரு விசேஷத்துக்கு போயிட்டோம். நாங்கள் மதியம் லஞ்சு அங்கே தான், காலையில் மதியமும் சாப்பாடு அங்கே தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ காலைல டிஃபன் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். மதியம் சாப்பிட்றதுக்கெலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காரவுமே சுத்தமாக வீடியோ எடுக்கலாம் முடியல.
இன்றைக்கி டிஃபன் வந்து நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க அவங்க வீட்டில் விசேஷத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு தான் நாங்கள் போயிட்டோம். இன்றைக்கி வந்து பால் காய்ச்சிட்டு அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம். 2 நாள் கழித்து இது எடுத்த ஒரு வீடியோ. இது என்னென்னு பார்த்திங்கன்னா வீடியோ போட தாமதமான இதான் ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வண்டி 2 வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டேன். அதில் வந்து கை வந்து கொஞ்சம் வலி அதிகமாகிடுச்சு. அதனால் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.